மாதிரி ஒரு வார்த்தை. டிடிவி தினகரன் முன்னாள் மாநில அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போனார். ஆனால் நயினா நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க. 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. வெளியில வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பல முறை அவரை தொடர்பு கொண்டேன், அவர் வந்து எனக்கு உரிய இது கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரு. டிடிவி இப்போ வெளியில வந்து அதே குற்றச்சாட்டை வேற மாதிரியா வச்சிருக்காரு. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. எப்படிங்க அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள், இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம அதை பற்றி கருத்தும் சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. பேசினார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட பிரச்சனை நாம் எப்படி விளைகிறதுன்னு பார்க்கணும். எப்படிங்க? நேற்றுக்கு செங்கோட்டையன் பேசும்போது என்னை கூப்பிட்டு இது விவகாரம் தொடர்பா டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட விவகாரம் நான் எப்படி இதில் என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்ததில் தலையிடாது. ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த கூட்டணி பற்றி பேசும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை சொன்னாங்க. இதுவரையிலும் நடந்தது அதுதான். நாங்கள் எந்த கட்சியிலையும் நாங்கள் வந்து ஏற்கனவே அதாவது என்னன்னா டிடிவி ஓபிஎஸ் 2 பேரும் விலகி போனவங்களா கட்சிக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொல்லி அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி தெளிவா போகணுன்றதுக்காக தான் நீங்க வந்து டிடிவியை வெளியேற்றினதா ஒரு தகவல் இருக்கு. நாங்கள் எப்படி வெளியேற்ற முடியும்? அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? நாங்கள் இன்றைக்கும் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கிறோம். இப்பவும் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அவங்க அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேரணும்னு இன்றைக்கும் சொல்கிறேன். ஆரம்ப காலத்திலேருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாளிலிருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற